அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. மணி வந்து நைட்டு 10 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு அப்ஜெக்ஷன் பண்ண டைம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு பிராண்ட் நியூ 3 கொஸ்டின்ஸோட அப்ஜெக்ஷன் பண்ண தயாரா வந்திருக்கேங்க. 3 கொஸ்டினும் நிச்சயமா வந்து நமக்கு ஃபேவரா இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கொஸ்டின். இங்கிலீஷில் வந்து 2 கொஸ்டினும், சயின்ஸில் ஒரு கொஸ்டினுங்க. மொத்தம் 3 கொஸ்டின். ஃபுல் எவிடன்ஸோட வச்சுருக்கேன். உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள மட்டும்தான் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ஜெக்ஷன் பண்ணுங்க. எனக்கும் டைம் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் தான் டைம் இருந்தது. அதுக்குள்ள என்னால் 3 கொஸ்டினுக்கு தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுங்க. ஒன்லி வந்து இப்போ நம்ம 3 கொஸ்டின்ஸ் மட்டும் எவிடன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? 3க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 129ங்க. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது எது? அவங்க ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசயனைட்னு கொடுத்துருக்காங்க. பட் அது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் பி மெத்தில் ஐசோசயனைடு. இங்கிலீஷ்லயும் அதே தாங்க, மெத்தில் ஐசோசயனைடு தான். இதுக்கான ஆன்சர் கீ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் 2வது புக். மொத்தம் அதுக்கு 2 புக்கு இருக்குங்க. 2வது புக்கில் பேஜ் நம்பர் 284 இருக்குதுங்க. அதாவது 11th கெமிஸ்ட்ரியில 284th பேஜில் இதுக்கான ஆன்சர் இருக்கு. நான் இதை பிடிஎஃப் ரெடி பண்ணி தயாராக வச்சிருக்கேன். நான் கூகுள் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்து நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் இதுல வந்து ஆப்ஷன் ஏ போட்டிருந்தா அது தப்புங்க. பி போட்டாதான் கரெக்ட். தெளிவா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? செகண்ட் ஒன் போயிடலாமா? ஏன்னா இதுக்கு தெளிவா இந்த 284ல கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெஷல் நியூஸ்ல மெத்தில் ஐசோசயனைன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் அக்ரோனிம்? அக்ரோனிம்க்கு அவங்க ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்ரோனிம் இஸ் an abbreviation form of a phrase that can be read as a word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க, சியும் இதுக்கு ஆன்சர் தான். அண்ட் அக்ரோனிம் இஸ் a shortened form of a word or phrase. இதுக்கும் நான் உங்களுக்கு டேட்டா சொல்லிடுறேன், ஆதாரம் சொல்லிடுறேன். எங்கன்னா 8th புக்கில் பேஜ் நம்பர் 9ல இருக்குதுங்க. தெளிவா இருக்குதுங்க. இந்த லைனே இருக்குதுங்க. அதுல இந்த லைனே, இந்த சி ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லைனே இருக்குதுங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் போட்டவங்களுக்கு பியும் கரெக்ட், சியும் கரெக்டுங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சிக்கு ஆன்சர் போட்டாலும் மார்க் உண்டுங்க, ஷுவரா உண்டுங்க. அப்ஜெக்ட் பண்ணுங்க. இதுக்கும் நான் என்னோட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபா அந்த 8th ஸ்டாண்டர்டோட பேஜ் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 9 பிடிஎஃபா எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கிறேன். லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டினுங்க. எவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட்ல, இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் இஃப் அ பென் மீன்ஸ் எரேசர், எரேசர் மீன்ஸ் புக், புக் மீன்ஸ் ஸ்கேல், ஸ்கேல் மீன்ஸ் ஷார்ப்னர், ஷார்ப்னர் மீன்ஸ் டஸ்டர். இந்த இடத்துல இருந்தா நம்ம கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது. ஷார்ப்னர் மேனா டஸ்டர்னு சொல்றாங்க, ஷார்ப்னர்னா தான் டஸ்டர்னு சொல்றாங்க. பாத்துங்க, டஸ்டர்னா ஷார்ப்னர்னு அவங்க சொல்லல, ஷார்ப்னர்னா டஸ்டர். அடுத்தது டஸ்டர்னா டேபிள். ஃபைனலா முடிச்சுட்டாங்க, டஸ்டர்னா டேபிள் தான். அப்ப என்ன கேக்குறாங்க? தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் யூஸ்டு டு கிளீன் த பிளாக் போர்டு இன் த கோட் லாங்குவேஜ்? இந்த லாங்குவேஜ் அப்ப டேபிள் தானே வரணும், டேபிள் தான் ஆன்சர். ஸோ நீங்க ஷார்ப்னர் போட்டாலும் ஷார்ப்னர் மீன்ஸ் டஸ்டர்னு இருக்கு, அதனால அதுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுக்கணும். டேபிள்ன்றது தான் எக்ஸாக்டா வரக்கூடிய ஆன்சர். ஸோ டேபிளுக்கும் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதுல யாருக்கும் லாஸ் கிடையாது. ஷார்ப்னர் போட்டவங்களுக்கும் மார்க் உண்டு, டேபிள் போட்டவங்களுக்கும் மார்க் உண்டு. அப்படிதான் நம்ம கேட்க போறோம். இதுக்கு எங்க இருக்கு எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 8th புக்ல இப்பதாங்க தெரியுது. 8th புக்ல இருந்து எக்கச்சக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th புக்ல பேஜ் நம்பர் 148ல இது இதே மாதிரி கொஸ்டினா தான் இருக்கு. அதுக்கு 4 ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஆப்ஷன் வந்து நாமளா தான் குறிக்கணும். அதுங்க குறிக்கல, புக்ல வந்து ஆன்சர் அதுக்கு இல்ல. இதே மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் அங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான எவிடன்ஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த 3 கொஸ்டினுக்கும் எவிடன்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷனை போய் அடியில பாருங்க, மேல நிறைய லிங்க் நான் கொடுத்துருப்பேன், நார்மல் லிங்க். அடியில டு ஓப்பன் த எவிடன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின், இப்ப நம்ம என்னென்ன 3 கொஸ்டின் பார்த்தோம் பாருங்க. 129 இதுக்கான எவிடன்ஸ் கொஸ்டின் நம்பர் 129 இருக்கும். 81 இதுக்கான எவிடன்ஸ் கொஸ்டின் நம்பர் 81 இங்கிலீஷ்னு இருக்கும்.
73யா கொஸ்டின் நம்பர் 73 இங்கிலீஷ்னு இருக்கும். தெளிவா சர்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபோல்டர்ல இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12-13 கொஸ்டினுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம். அத்தனை எவிடன்ஸும் அதுல இருக்கு. கொஸ்டின் நம்பரோட இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோல வரக்கூடிய 3 கொஸ்டினுக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டே உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு. தெளிவா எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நான் முயற்சி பண்றேன். நாளைக்கு ஏதாவது கொஸ்டினோட வர முடியுமா? ஓகேவா? தேங்க்யூ. இது நிச்சயமா உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சு நீங்க பாஸ் ஆனா எங்களுக்கு ஹாப்பி. அதுதான் எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. தேங்க்யூ.